1939 முதல் 1945 வரை நடந்த இரண்டாம் உலகப் போரில் பயன்படுத்திய உலோகத்தை பெர்லின் ரோவர் தன் தொல்பொருள் ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடித்தார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது ஏற்கனவே தெரிகிற மாதிரி வச்சுருந்தது தான். நீங்களே வந்து பாருங்க. இதுக்கு பேர் ஜெர்மனில் ஸ்டால்பர்ஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லலாம். தமிழில் இந்த மாதிரி ஏதாவது கல்லுலையோ உலோகத்துலையோ எழுதி வச்சுருந்தாங்கன்னா இதுக்கு பேர் கல்வெட்டுன்னு சொல்லுவோம். ஜெர்மனிக்கு புதுசாக வர எல்லாரும் ரோட்டில் என்ன இது அப்படின்னு ஒரு செகண்ட் பார்ப்பாங்க. இன்கேஸ் அது ஜெர்மன் தெரியாதவங்களா இருந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க. ஏன்னா அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஜெர்மனில் தான் இருக்கும். நானும் வந்த புதுசில் பார்த்துட்டு அப்படி தான் போனேன். பட் நான் ஒரு நாள் அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒரு நாள் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அது ஒரு அப்பாவி மக்களோட தலையெழுத்துன்னு. இதை குறிப்பிட்டு ஒரு சில வீட்டுக்கு முன்னாடி மட்டும் தான் வச்சுருப்பாங்க, எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் இல்லை. இதை பெர்லினில் மட்டும் இல்லை, இது ஜெர்மனிலையும் மற்ற யூரோப் கண்ட்ரிஸ்லையும் இருக்கும். அவ்வளவு ஏன், இப்போ நான் இருக்கிற பில்டிங் முன்னாடியுமே இருக்குது. அப்படி இதில் என்ன இருக்குது, எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஏன் வீட்டுக்கு முன்னாடி இதை வச்சுருக்காங்க, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெர்லின் ரோவர். நம்மளோட இன்றைக்கான பயணத்தை நம்ம வீட்டு வாசல்லேருந்து ஆரம்பித்து பெர்லின் முழுக்க போக போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணி மிடில் ஆஃப் த சிட்டிக்கு தான் போக போகிறோம். ஏன்னா அங்கே தான் நிறைய மக்கள் வாழ்ந்துருக்காங்க. அங்கே இருக்கிற நிறைய வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த ஸ்டால்பர்ஸ்டைன் இருக்கும். இங்கே ஜென்ரலாக நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி இருக்கும். நாம் இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் S1 ஒரானியன்பர்க் வரை செல்லும் அடுத்த மின்தொடர் வண்டி நடைமேடை எண் 1இல் வந்து கொண்டிருக்கிறது. சரி வாங்க, நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கிருந்து நாம் ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி ஒரானியன்பர்கர் ஸ்ட்ராஸை அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறோம். இங்கே பொதுவாக எல்லா ரயில்வே ஸ்டேஷனோட வால்லையும் பில்லர்லேயும் இந்த ஸ்டேஷன் ஆர் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை இங்கே போஸ்டராகவோ பெயிண்டிங்காவோ இருக்கும். அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஸ்டேஷன் வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடியும் இப்படி தான் இருந்திருக்கு. இந்த பில்டிங்கு கூட அப்படியே இன்னமும் இருக்குது. இது இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற யூதர்களோட சர்ச். அந்த காலத்தில் இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் எடுத்திருக்காங்க. இது கோல்டன் கலரில் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் அதை காமிச்சிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே, நாம் இப்போ வர வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான இசை மழையில் நனைய தயாராக இருங்க. Wunderbar. Und auf Instagram heißt das Kiezkonzerte. Wie gesagt, Kiezkonzerte auf Instagram. அந்த ஆர்டிஸ்ட் பியானோக்கு மட்டும்தான் ஸ்பீக்கர் வச்சிருக்காரு. ஆனால் அவரோட வாய்ஸ் அள்ளுது. என்ன ஒரு லவுடு. நாமெல்லாம் இந்த மாதிரி பாடினா தொண்டை கிழிஞ்சு 4 நாளைக்கு பேச்சு வராது. எப்படி சூப்பராக இருந்ததில்ல? வெல்கம் டு பெர்லின். சரி வாங்க போகலாம். க்ரோசர் ஆம்பர்கர் ஸ்ட்ராஸை இந்த ஸ்ட்ரீட்டில் தாங்க நான் பார்த்ததுலேயே நிறைய ஸ்டால்பர்ஸ்டைன் இருக்கும். அதனால தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு இந்த ஸ்ட்ரீட்டுக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டால்பர்ஸ்டைன். இங்கே ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 9 ஸ்டால்பர்ஸ்டைன் இருக்குது. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். சரி, இதில் அப்படி என்ன தான் இருக்குது, அது ஏன் இங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்துருவோமா? இந்த ஸ்டால்பர்ஸ்டைன்லாம் ஏன் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்காங்கன்னா இந்த வீட்டில் தான் யூதர்கள் வாழ்ந்திருக்காங்க.
அந்த வீட்டு முன்னாடி மட்டும்தான் அந்த ஸ்டால்பர்ஸ்டைன் இருக்கும். இவங்களை யாரெல்லாம் எந்தெந்த கேம்புக்கு போகணுன்றதை முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காங்க. எக்ஸிக்யூட் பண்ணும்போது நாசிஸ் வீட்டு கதவை உடைச்சிட்டு போயிட்டு உள்ளே யார் இருந்தாலும் அவங்கள அடித்து துன்புறுத்தி அவங்களுக்கு தேவையான திங்ஸை சின்ன ஒரு சூட் கேஸில் எடுத்து வைக்க சொல்லி கொடுமைப்படுத்தி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வீடு இல்லை 2 வீடு இல்லை, யூரோப்பில் எங்கெங்கெல்லாம் யூதர்கள் இருந்தாங்களோ எல்லாரையும் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி போகிறவங்களுக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு எதுவுமே தெரியாது. கடைசியில் கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கொடுமைப்படுத்தி கொன்னுருக்காங்க. நான் இதை எக்ஸாஜரேட் பண்ணணுன்றதுக்காக சொல்லலை, என்ன நடந்ததோ அதை தான் சொல்கிறேன். சரி, இதில் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோமா? இதில் என்ன எழுதியிருக்குன்னு நான் ஒரு முறை ஜெர்மனில் படிச்சிடறேன், அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். Ihr wohnte Gisela Adler, Jahresgeboren 1926, deportiert März 1943, Auschwitz, ermordet 6. Juli 1943. இது தாங்க அதில் இருக்கிற ஜெர்மன் வேர்ட்ஸ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே வாழ்ந்தவங்க கீசலா அட்லர், இவங்க 1926 பிறந்திருக்காங்க. இவங்களை மார்ச் 1943 அவுஸ்விட்ஸில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே 6 ஜூலை 1943 கொன்று இருக்காங்க. இதுதான் அதில் பொறிக்கப்பட்ட வார்த்தைகள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாரை எப்போ எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்றத. இவங்க வேற யாரும் இல்லை, யூதர்கள். யூதர்கள்னால் யாருன்னு தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். அவங்க வேற யாரும் இல்லை, இப்போ இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் தான் யூதர்கள். அப்புறம் இந்த கல்வெட்டு யாருதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் அட்லர். மேக்ஸை ஜெர்மன் லாங்குவேஜில் மார்க்ஸ்னு தான் சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 1914 பிறந்திருக்காரு. 18 ஜூன் 1938 அரெஸ்ட் பண்ணி பெர்லினில் இருக்கிற ஜாக்சன் ஹவுசன் அப்படின்னு ஒரு சின்ன கான்சன்ட்ரேஷன் கேம்பில் தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் 2 டிசம்பர் 1938 அங்கிருந்து ரிலீஸ் பண்ணி 1943 அவுஸ்விட்ஸ் கேம்புக்கு டிபோர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன டேட்டில் எந்த மந்தில் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணல. மேபி அதுக்கான ரெக்கார்டு இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு 12 மார்ச் 1944 அவர் கொன்று இருக்காங்க. அப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் கொன்று தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. இந்த கல்வெட்டில் ஆஸ்கர் அட்லர் அப்படின்றவங்கள மிட் இல்ஃப ஊபர்லேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்கள உதவியால் காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. பட் அவங்கள எப்போ டிபோர்ட் பண்ணாங்க, எங்கிருந்து காப்பாற்றினாங்கன்ற டீட்டெயில்ஸ் இல்லை. கேம்ப்லேருந்து அவங்களோட ரெக்கார்டு மிஸ் ஆகிருக்கலாம். இல்லை மேபி அவுஸ்விட்ஸ் கேம்ப்லேருந்து வாரில் நாசிஸை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருந்த யூதர்களை காப்பாற்றினாங்க. அதில் இவங்களும் ஒருத்தராக இருக்கலாம். இந்த 2 கல்வெட்டை பாருங்கள், யூலியஸ் அட்லர், கிளாரா அட்லர். இந்த 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. இவங்க 2 பேரையும் மார்ச் 1943 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அலெக்சாண்டர் பிளட்ஸில் இருக்கிற காவல்துறை சிறைச்சாலையில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 23 மார்ச் 1943 அவுஸ்விட்ஸ் கேம்புக்கு டிபோர்ட் பண்ணி 1943 கொன்று இருக்காங்க. இதில் இருக்கிற 6 கல்வெட்டு ஒரே ஃபேமிலியோடது, அட்லர் ஃபேமிலிஸ். நானும் இந்த 6 பேர் மட்டும்தான் நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த கல்வெட்டை படித்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இந்த ஃபேமிலியில் இன்னும் சில பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு. அப்படி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுர் ஃபமிலிய அட்லர் கெஹோர்டன் நாக் வைட்டர மென்ஷன் டாரின் ஷிக்ஷால ஜிஷ் ஏடாக் நிஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்டியூரன் லீசன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அட்லர் ஃபேமிலியில் இன்னும் சில பேர் இருந்தாங்க, அவங்கள பற்றியும் அவங்களோட இறப்பை பற்றியும் எந்த ஒரு ரெக்கார்டும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் தான் புரிஞ்சுது அட்லர் ஃபேமிலியில் இந்த 6 பேர் மட்டும் இல்லை, இன்னும் சில பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், யூதர்களை குடும்பமாக கூட்டிகிட்டு போய் டெத் கேம்பில் அடைச்சி கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த நிகழ்வுகளை நேரில் இப்படி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது இந்த ஸ்ட்ரீட்டில் மட்டும் இல்லை, இதே ஸ்ட்ரீட்டில் நிறைய இடத்துல இதே மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே எல்லாமே மோஸ்ட்லி இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். எந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை எந்தெந்த நாட்டில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அது எந்த ஆண்டில் ஆரம்பித்து எந்த ஆண்டில் முடிஞ்சுதுங்கிற ஒரு டீட்டெயில்டான வீடியோவை நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க, வேறு எங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பில்டிங்கை பாருங்களேன், எவ்வளோ அழகாக கொடியெல்லாம் படர்ந்து இந்த பில்டிங்கோட லுக்கே மாற்றிருக்குன்னு. இங்கே இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் பார்க்கலாம். அதோட இது ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் எல்லாம் புதுசாக கட்டின பில்டிங்ஸ் தான். ஏன்னா World War II அப்போது ஜெர்மனியில் இருக்கிற எல்லா சிட்டிஸையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்போ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான். இந்த ஸ்டால்பர்ஸ்டைனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தனியான ஆர்கனைசேஷன் அண்ட் ப்ராஜெக்ட் கூட இருக்குது.
அதுக்கு சிம்பிளாக கூகுளில் பெர்லின் ஸ்டால்பர்ஸ்டைன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட லிங்க் கிடச்சிரும். இந்த லிங்க் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் அவங்களோட ஹோம் பேஜ். ஜெர்மனில் தான் இருக்கும், பட் இங்கிலீஷ்க்கும் ஆப்ஷன் இருக்குது. இது எப்போ வச்சாங்க, இந்த ப்ராஜெக்ட் பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். இந்த ஃபைண்டிங் ஸ்டால்பர்ஸ்டைன் பார்த்தீங்கன்னா பெர்லினில் இருக்கிற மொத்த ஸ்டால்பர்ஸ்டைனும் காமிக்கும். பட் இதில் ஜூம் இன் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி இல்லைனா இந்த சர்ச் க்ரைட்டீரியாவில் அவங்களோட ஃபுல் நேம் கொடுத்தும் சர்ச் பண்ணலாம். இன்கேஸ் அவங்களோட ஸ்ட்ரீட் நேமோ டிஸ்ட்ரிக்ட் நேமோ தெரிஞ்சால் இன்னும் ப்ரிசைஸாக அவங்கள மட்டும் சர்ச் பண்ணலாம். அவங்க என்ன ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க ஃபேமிலியில் என்ன மாதிரியான ஆள், அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க என்ன தண்டனையெல்லாம் அனுபவிச்சாங்க, எந்த கேம்புக்கு எப்போ கூட்டிகிட்டு போனாங்க, என்ன ஆனாங்க, கம்ப்ளீட் பயோகிராஃபி அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதே அட்ரஸில் வேறு யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றது இதுலேயே பார்க்கலாம். நம்ம ஆஸ்கர் அட்லரை பார்த்துருப்போம். உள்ளே வந்தால் அவரோட டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். அவர் ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட் போல். இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ணாங்கன்னே தெரியல. இங்கே கூட பாருங்கள், இன்னும் 2 கல்வெட்டு இருக்குது. இதில் ஒருத்தவங்களை ரீகாக்கும், இன்னொருத்தவங்களை அவுஸ்விட்ஸ் கேம்புக்கும் அமைச்சிருக்காங்க. பட் இவங்களோட ஃபேமிலி நேம் பார்த்தா வேறு ஃபேமிலியாக தான் இருக்கணும். இந்த பில்டிங்கில் தான் இந்த 2 பேரும் வாழ்ந்துருப்பாங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பழசாக இருக்குது அப்படின்னு. நாசிஸ் இவங்களுக்கு பண்ணது ஒரு பெரிய கொடுமை தான். அதை யாராலையும் மறுக்க முடியாது. அது யூதர்கள் மட்டும் இல்லை, வேறு யாருக்கு நடந்திருந்தாலும் அது கொடுமை தான். இதைத்தான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நாசிஸ் யூதர்களுக்கு பண்ணது ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு. அந்த வீடியோவில் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ யூதர்களுக்கு நடந்தது மட்டும் கொடுமைன்றீங்க, இப்போ யூதர்கள் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுக்கும் வேற ஒரு நாட்டுக்கு நடக்கிறது அவங்க நாட்டு பிரச்சனை, நம்ம பிரச்சனை இல்லை. அன்னைக்கு நாசிஸ் பண்ணது தப்பு தான். அதே தப்பை இன்றைக்கி யூதர்களும் பண்ணாங்கன்னா அதுவும் தப்பு தான். இதில் நான் கருத்து சொல்கிறதுனால எதுவும் மாற போகிறதில்ல. கொடுமை யாருக்கு நடந்தாலும் கொடுமை தான். ஸோ ஸ்டாண்ட் வித் ஹியூமனிட்டி. ஃபைன். இங்கே 2 கல்வெட்டை பாருங்கள். இதில் யாக்கோப் ஃபெர்கோஃபன், ஃபெல்லி பெர்கோஃபன் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இதை ஜாக்கோப்னு தான் சொல்லணும், பட் ஜெர்மன் லாங்குவேஜில் யாக்கோப் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவங்களோட ஃபேமிலி நேம் பார்த்தீங்கன்னா 2 சேமாக இருக்குது. இயர் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 1892 இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு 1893 இருக்குது. ஸோ மேபி இவங்க கப்பிளாக இருக்கலாம், ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டராக இருக்கலாம். அந்த வெப்சைட்டில் பார்த்தா தான் புரியும். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 1938 ப்ராகுக்கு, அதாவது செக் ரிப்பப்ளிக்கு தப்பிச்சு ஓடிருக்காங்க. அங்கிருந்து 1939 ஃப்ரான்ஸில் இருந்தும் தப்பிச்சு ஓடிருக்காங்க. அவங்களோட உயிரை காப்பாற்றிக்க எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க பாருங்கள். பட் விதி எங்கே விட்டுச்சு? இந்த நாசிஸ் தான் எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிலையும் கைவரிசை காட்டினாங்களே. 3 வருஷம் கழிச்சு, அதாவது 1942 ஃப்ரான்ஸ்லேருந்து அவங்கள டிப்போர்ட் பண்ணி அவுஸ்விட்ஸ் கேம்பில் அடைச்சிருக்காங்க. அங்கே அவங்கள ஆகஸ்ட் 1942 கொன்று இருக்காங்க. இதுக்கு பேர் கொடுமைன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது? நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஜெர்மன்ஸ் யாரும் இந்த டாப்பிக்கை ஓப்பனாக பேச மாட்டாங்க, ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான டாபிக். நம்ம ஊரில் பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஹிட்லர் அவங்க மக்களுக்கு நல்லது தான் பண்ணார், ஒரு நல்ல லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு லீடர் இருந்ததுக்கான அடையாளமே தெரியலங்க. இங்கே எனக்கு நிறைய ஜெர்மன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஹிட்லரை பற்றி ஸ்கூலில் என்ன படிப்பீங்க அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு மோசமான மனுஷன், அவர் ஒரு சர்வாதிகாரி, அவர் மக்களுக்கு ரொம்ப கொடுமை பண்ணார், அதனால எங்கள் ஜென்ரேஷன் முழுக்க கில்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அட் த எண்ட் அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அவங்களோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் தெரியாமல் பேசிட்டாலோ இல்லை அவங்க ஹர்ட் ஆகிட்டாலோ உடனே அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக போலீஸ் வார்னிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஸ்டால்பர்ஸ்டைனாக இருக்கட்டும், பிளாட்ஃபார்ம் நம்பர் 17 இருக்கட்டும், அவங்களுக்கான சிமெட்ரி மெமோரியலாக இருக்கட்டும், நிறைய மியூசியமாக இருக்கட்டும், இன்னமும் அதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டிலையும் இதே விஷயம் நடந்திருக்கு. நிறைய பேர் வெள்ளைக்காரங்களால் கொல்லப்பட்டிருக்கோம், தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க, கற்பழிப்பு நடந்திருக்கு, நம்மளோட வளங்கள்லாம் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. அத்தனை பண்ணியும் ஒரு கில்ட்டு கூட இல்லாமல் இருக்காங்க. நாமளே போய் கேட்டாலும் அதெல்லாம் எங்கள் முன்னாடி ஜென்ரேஷன் பண்ணது, அவங்க இப்போ உயிரோட கூட இல்லை அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறது? உங்களுக்கு நான் யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும். அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஜெர்மனி எவ்வளவோ பரவாயில்ல. அட்லீஸ்ட் பண்ணது தப்புனாது வருந்துறாங்க. சரி வாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே போயிடுவோம். இந்த ஒரானின்பர்க் ஸ்ட்ராசாக்கு பக்கத்தில் தான் இந்த பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங் பேர் த நியூ சினகாக். இதை நாம் ஸ்டேஷனோட பில்லரில் கூட பார்த்துருப்போம். அந்த பில்டிங் தான் இந்த பில்டிங். 1940s இந்த பில்டிங் தான் ஜெர்மனிலேயே த லார்ஜஸ்ட் சினகாக் பில்டிங். ஜென்ரலாக சினகாக் அப்படின்னா ஒரு ஜப வழிபாட்டு ஆலயம். இது பெர்லினில் இருக்கிற ஜூயிஷ் கம்யூனிட்டிக்காக கட்டப்பட்ட ஒரு பில்டிங். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
டு சர்வ் த க்ரோயிங் ஜூயிஷ் பாப்புலேஷன் இன் பெர்லின். இதுக்காக தான் கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே 1930s ப்ரேயர்ஸ் நடந்திருக்கு, பப்ளிக் கான்சர்ட் நடந்திருக்கு, வயலின் கான்சர்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நடந்த கதை தான் நமக்கே தெரியுமே. டியூரிங் வேர்ல்டு வார் 2 அப்போது இந்த சினகாக் பில்டிங் ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் பெர்லின் அப்போ நடந்த பாம்பிங்கில் ரியர் சைட் ஆஃப் த பில்டிங் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. அதில் தீ பிடிச்சி கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருக்கு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 1958 தான் ஜூயிஷ் கம்யூனிட்டி ஆஃப் ஈஸ்ட் பெர்லின் பின்னாடி சைடை டெமாலிஷ் பண்ணி மெயின் ப்ரேயரால் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சைடும் டேமேஜ் இருந்திருக்கு, அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிற டோமும் சரி, ஃப்ரண்ட்டில் இருக்கிற என்ட்ரன்ஸும் சரி டேமேஜ் ஆகிருக்கு. அதெல்லாம் 50s டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1989 தான் ஃப்ரண்ட் சைடு பில்டிங்கை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. இது தொடர்ந்து 4 வருஷம், அதாவது 1943 தான் முடிச்சிருக்காங்க. அதுக்காக அந்த ஸ்ட்ரீட்டையே பிளாக் பண்ணி முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸு, மேலே இருக்கிற டோம் அண்ட் சில ரூம்ஸையும் அவங்க இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. கடைசியாக 1995 தான் ஸ்மால் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன தான் அவங்க புதுசாக இனாக்ரேட் பண்ணாலும் இன்னமும் ஃப்ரண்ட் சைடில் சில இடத்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில ரூம்ஸில் இருந்த திங்ஸ், சில டேமேஜான திங்ஸ், ஃபயரில் பேர்ன் ஆன திங்ஸ் அண்ட் சில ஃபோட்டோஸ், இதெல்லாம் மியூசியமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பப்ளிக்கு ஓப்பனில் விட்டுருக்காங்க. அதுக்கான டிக்கெட் €7. இதை நாம் செப்பரேட் பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோவாக போடுவோம். அந்த மியூசியம்ஸில் இருக்கிற ரிமைன்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஃப்ரண்ட் பில்டிங்கில் இருக்கிற இந்த டேமேஜ் பார்ட்டையும் அப்படியே விட்டுருக்காங்க. இந்த சின்ன சின்ன குழியெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2 பேட்டில் அப்போ நடந்த புல்லட்டோட டேமேஜ் தான். இதனால பில்டிங்ஸுக்கு பெரிய டேமேஜ் இல்லாதனாலையோ இல்லை இது ஒரு ரிமைன்ஸாக இருந்துட்டு போட்டோம்னோ அப்படியே விட்டுட்டாங்க. இந்த ஒரு பில்டிங்க்கு பின்னாடி இவ்வளோ ஹிஸ்ட்ரியா? இது ஒரு ஜூயிஷ் பில்டிங்ன்றதுனால ரீசெண்டாக இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் அண்ட் இஸ்ரேல் அண்ட் ஈரான் போராக இருக்கட்டும், இஸ்ரேல் எந்த நாட்டு கூட போரிட்டாலும் சரி, அந்த நாட்டு மக்கள் ஜெர்மனிலையும் இருப்பாங்க. யாராலையும் இந்த பில்டிங் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு 24/7 போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஃபைனலி நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்ல போகிறேன். எனக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நீங்கள் அப்படி இல்லை, வேர்ல்டு வார் 2 பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சிருப்பீங்க. நம்மளோட சேனல் நீங்கள் பிடிச்சி படித்த அந்த ஹிஸ்ட்ரியோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை லைவாக அந்த இடத்துக்கே போயிட்டு இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு லேர்ன் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம சேனலோட ப்ளஸ்ஸு. ஜெர்மனியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு இதை கூட பண்ணலாம் எப்படி? அடுத்த வீடியோவில் கொல்லப்பட்ட யூதர்களுக்கு 4.7 ஏக்கருக்கு சிமெண்ட்ரி மெமோரியலும் வச்சுருக்காங்க. அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். என்னோட இந்த வரலாற்று பயணத்திற்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு நிச்சயம் தேவை. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் லக்ஷ்மன் ஃப்ரம் பெர்லின்.